Exercise 4.3. First one என்ன கொடுத்திருக்காங்க, if the cost of 7 kg of onions is 84, find the following. என்னென்ன find பண்ணணும்னா, weight of the onions bought for 180, அப்புறம் the cost of 3 kg onion. ரெண்டு வேரியபிளையும் உங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியபிள் எழுதுறோம். ஒன்னு என்னது வெயிட், வெயிட் வெயிட் இன் கிலோகிராம். ஓகே, ஸோ இது ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் காஸ்ட், காஸ்ட் இன் ருபீஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 7 kg. 7 kg வந்து 84 rupees. இப்போ முதல்ல இதை டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிலோகிராம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? கிலோகிராம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். கிலோகிராம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா காஸ்டும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒன்னு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, வெயிட் ஆஃப் த ஆனியன்ஸ் பாட் ஃபார் 180. அதாவது ருபீஸ் கொடுத்துட்டாங்க, 180 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வெயிட் ஆஃப் த ஆனியன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிறோம், இதை ஒய் வேரியபிள்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் x1 அண்ட் திஸ் இஸ் x2. இது என்னது y1, இது y2. ஸோ டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, x1 by y1 is equal to x2 by y2. ஓகேவா? இதுவே இன்டைரக்ட் வேரியேஷன் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், x1 multiplied by y1 is equal to x2 multiplied by y2 போட்டுருப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம், x1 what is x1 7 by y1 என்னதுன்னு பாத்தீங்கன்னா 84, that is equal to x2. இது நமக்கு தெரியாது. இது y2 என்னதுன்னு பாத்தீங்கன்னா 180. ஸோ இப்போ என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், இது இங்க போகும். சரியா? இது x2 இங்கே வச்சுக்கலாம். இப்போ 7 multiplied by 180 by 84. இப்போ கேன்சல், that is equal to என்னதுன்னு பாத்தீங்கன்னா x2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 7 is 7, 7ஆல கேன்சல் பண்றோம். 1 7 is 7, இங்க 1 7 is 7, ரிமைண்டர் 1, 2 7s are 14. திரும்பவும் இதை கேன்சல் பண்ணலாமா? எதால கேன்சல் பண்ணலாம்? 12ஆலே கேன்சல் பண்ணலாம். 1 12 is 12, இங்க என்ன வரும், 1 12 is 12, ரிமைண்டர் 6 வரும், 5 12s are 180. So what is x2? x2 னா என்னது, weight of onions bought for 180 rupees. எவ்வளவு பாத்தீங்கன்னா x2 is 15 kg. That means first one க்கு என்ன, 15 kg of onion bought for rupees 180. First one answer என்னது, 15 kilogram of onions bought for 180 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the cost of 3 kg onion. சரியா? இதுவும் நம்ம 1 kg கண்டுபிடிச்சிட்டு போடலாம், இல்லைன்னா அப்படியே போடலாம். ஸோ முன்னாடி போட்ட மாதிரி போட்டா என்ன பாருங்க, செகண்ட் ஒன் வெயிட், வெயிட் இன் கிலோகிராம், அப்புறம் காஸ்ட். காஸ்ட் இன் ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 7 கிலோகிராம் வெயிட் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, 180 rupees, சாரி 84 rupees கொடுத்துருந்தாங்களா? இப்போ நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 3 கிலோகிராம் ஹவு மச் ருபீஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஈஸி தானே? பாருங்க, கிலோகிராம் டிக்ரீஸ் ஆனா 7ல இருந்து 3ன்னு சொல்லிட்டு கிலோகிராம் டிக்ரீஸ் ஆனா காஸ்டும் என்னவாகும், டிக்ரீஸ் தானே ஆகும். அப்போ இதுவும் என்னது, டைரக்ட் வேரியேஷன் தான். சரியா? இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நம்ம இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் x1, திஸ் இஸ் x2. ஒரு வேரியபிள் இருக்கிறது இது x1 x2, இது x1 y1 போட்டுறக்கூடாது. இது என்னது y1, இது y2. ஸோ ஃபார்முலா என்னது, அகைன் x1 by y1 is equal to x2 by y2. சரியா? இதை நீங்க யூனிட்டரி மெத்தட்லயும் நம்ம போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். எது ஈஸியா இருக்கோ நம்ம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. x1 வந்து என்னது 7 by y1 என்னது 84 is equal to x2 என்னது 3 by y2 தெரியாது. சரியா? சோ நம்ம y2 cross multiply பண்ணிக்கிறோம். cross multiply பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, 7 multiplied by y2 is equal to 3 multiplied by 84. இப்போ
y2 is equal to 3 multiplied by 84 by 7. இதெல்லாம் multiply பண்ண தேவையில்லை, நமக்கு cancel ஆகும். இப்போ 1 7 is 7, again 1 7 is 7, remainder 1, 2 7s are 14. இப்போ என்ன வரும்? y2 is equal to 12 into 3 எவ்வளோ? 36. So how much? This is 36 rupees. This is rupees 36. So the cost of 3 kg onions is 36 rupees. For second one answer என்ன? The cost of 3 kg onions is 36 rupees. Okay, va?